ஒரு மனிதரோட ஜாதகத்துல குருவானவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்துதான் அவருக்கு வாழ்க்கையில எந்த விதமான வசதி வாய்ப்புகள், அதாவது பணம், சம்பளம் போன்றவை கிடைக்குது அப்படிங்கிறது தீர்மானமாகுது. அதே போல காலாகாலத்துல திருமணமான கொஞ்ச காலத்திலேயே, அதாவது உரிய காலத்திலேயே குழந்தை பாக்கியம் ஏற்படுறதும் குருவினுடைய அருளால தான் கிடைக்குது. குருவோட அருளால தான் பலவிதமான அற்புதமான விஷயங்களும் நன்மையான விஷயங்களும் வாழ்க்கையில நடக்குது. அதனாலதான் குரு கிருபாகி கேவலம், அதாவது குருவினுடைய அருளாலேயே அனைத்தும் நடக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஜாதகத்துல ஒரு கிரகமானது நல்ல நிலையில இல்ல, அந்த கிரகம் நமக்கு தொல்லை செய்து கொண்டே இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஜாதகத்துல அந்த கிரகத்தை குருவானவர் பார்க்கிறார் அப்படின்னா கெடுதல் செய்யக்கூடிய அந்த கிரகம் கூட நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுமா. குருவுக்கு மட்டுமே பெருமை இல்ல, அவரோட பார்வைக்கும் அவ்வளவு பெரிய பெருமை உண்டு. அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம். இதனாலதான் ஜாதகத்துல குருவானவர் நல்ல நிலையில இருக்கக்கூடியவர்கள் திருமணம் காலாகாலத்துக்கு நடந்து குழந்தைகள் காலாகாலத்துக்கு பிறந்து நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குருவானவர் பெரிய நீதிமானாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஜாதகத்துல யார் யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் நீதிமானாக இருக்காங்க. இதே சமயம் ஜாதகத்துல குருவானவர் நல்லா இல்லை அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் தாமதமாகுது, குழந்தை பிறப்பது தாமதமாகுது, வேலை கிடைப்பது தாமதமாகுது, வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் ஏற்படுது. இப்படி குருவினுடைய அருள் இல்லாததுனால பலவிதமான இன்னல்கள் ஏற்படுபவர்களும், குருவோட அருள் இருக்கிறவர்கள் மேலும் அந்த அருளை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இப்போ நான் சொல்ல போற இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து முடிந்த போதெல்லாம் கொண்டை கடலையை தானம் செய்யும் போது குருவினுடைய அருள் வெகு சீக்கிரமாக கிடைக்குது. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வரீங்களா? தேவ மந்திரி விசாலாட்ச சதா லோகஹிதே ரதஹ அநேக சிஷ்ய சம்பூர்ண பீட்டாம் ஹரதுமே குருஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவர்களுக்கு மந்திரியாக இருந்து தேவர்களுக்கே நன்மையை போதிக்கக்கூடியவரும், அழகான விசாலமான பெரிய கண்களை உடையவரும், உலகத்துக்கு எப்பொழுதுமே நன்மையை செய்யக்கூடியவரும், எப்பொழுதும் பலவிதமான சிஷ்யர்களால் சூழப்பட்டவரும், இப்படி பலவிதமான பெருமைகளை உடைய அந்த குருவானவர் எப்பொழுதும் எனக்கு நன்மையே செய்யட்டும் அப்படின்னு இந்த அழகான ஸ்லோகம் நமக்கு சொல்லுது.